அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 29/3/2025 பங்குனி மாதத்தின் 15ஆம் நாள் சனிக்கிழமை அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் சனி பயிற்சியும் கூடி வருது. கர்ம வினை தீர்க்க வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் பார்த்திங்கன்னா சனி பகவான். அடுத்தது நம்மளுடைய பாவங்கள், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்க குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்க வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம். முன்னோர்களின் அருள் ரொம்ப ரொம்ப தேவை. முன்னோர்களின் அருள் கிடைக்கிறதுக்கு வழிபட வேண்டிய நாள் அமாவாசை. இது எல்லாம் கூடி வரக்கூடிய இந்த நாளில் உங்கள் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா உங்கள் கர்ம வினை தீரும், சனி தோஷமும் நீங்கும், சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். அதை போல நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் நீங்கும். எளிமையான ஒரு தீப பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டில் நிலைவாசலில் ஏற்றலாம் அல்லது பூஜை அறையில் ஏற்றலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் அன்றைய நாளில் திதி தர்ப்பணம் கொடுப்போங்க. நாங்கள் ஏற்றலாமா? ஏற்றலாம். நாங்கள் கொடுக்க மாட்டோங்க. எங்கள் வீட்டில் யாரும் இறக்கலை, எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்காங்க, தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி இறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள நினச்சி தாராளமாக ஏற்றலாம், தவறு கிடையாது. அன்று நான் மாதவிலக்கு ஆயிட்டேங்க, என்னால் ஏற்ற முடியலைங்க, என்னுடைய குழந்தைகளை ஏற்ற சொல்லலாமா? தாராளமாக ஏற்ற சொல்லலாம், தவறு கிடையாது. வேறு ஏதேனும் இந்த தீபம் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை போல் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர ருத்ர சண்டி யாகத்தில் வைக்கப்பட்ட ருத்ர சண்டி தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும், சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இந்த தீபத்தை, குலதெய்வத்திற்கு இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முதல்ல நீங்கள் எடுக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. குலதெய்வத்துக்கு உகந்த பொருள் பச்சரிசி. இரண்டாவது, முன்னோர்களின் அருள் கிடைக்க அதோடு நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள். பச்சரிசி இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் எள் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கர்ம வினை தீரணும் அப்படின்னா அதில் நாம் சேர்க்க வேண்டிய பொருள் வெல்லம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது உளுந்து. நமக்கு இருக்கக்கூடிய தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி நாளில் உளுந்தையும் நீங்கள் இந்த எள்ளோடு சேர்த்துக்கணும். உளுந்தையும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது கூட சிறிதளவு பாசிப்பருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, பாசிப்பருப்பு, அந்த பாசிப்பருப்பையும் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா பொருளையும் ஒன்றாக கலந்து ஒரு தட்டில், வாழை இலை, வெறும் தட்டில் போடக்கூடாது, மறுபடியும் சொல்கிறேன், வாழை இலை கிடைக்கலன்னா நீங்கள் வெத்தலையை கூட நல்லா அந்த தட்டு, அந்த சில்வரோ கண்ணாடியோ எடுக்கிற தட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த இலையை வச்சு மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு அது மேலே இப்போ நான் சொன்ன பொருட்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய், குறிப்பு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபம் குறைந்து 48 நிமிடங்கள் எரியணும். எரிஞ்சதுக்கப்புறம் அன்றைய தினமே அந்த தட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க. இல்லை ஓடும் நீரில் போட்டுருங்க. இல்லை ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் கொண்டு போய் தூவி விட்டுட்டு வந்துடுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பங்குனி அமாவாசை அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.